நம்ம உறமுறைகளுக்கெல்லாம் வணக்கம்ங்க. இதுல வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, தமிழ் டெக்ஸ் நிறுவனர் ராம் கணேஷ் இருக்கு அப்படி இல்லைங்க, ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி விபத்தாயிட்டாரு. குண்டுக்கு அப்புறம் கீழே விழுந்துட்டாரு. உயிருக்கு எந்த சேதாரமும் இல்லை, அங்கங்க சின்ன சின்னதா அடிபட்டிருக்கு. இதுல எனக்கு ஏதாவது வருத்தமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, எனக்கெல்லாம் ஒரு வருத்தமும் இல்லை. நான் ஜாலியாக தான் இருக்கேன். இதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல்ல என்னோடது வர்ற காசெல்லாம் எனக்கு தான் சொந்தம். சரி வாங்க, அவர் என்ன ஆனார், என்ன நிலைமையில் இருக்கான்னு போய் பார்த்துட்டு வருவோம். நீங்களும் வாங்க. ஏடாடா நான் கால்வெளியில படுத்துக்கிறேன், நீ இன்ஸ்டாகிராமுக்கு ரீல்ஸ் மட்டும் போட்டுக்கிறியா நீங்க? அண்ணா அப்படியெல்லாம் இல்லைண்ணா. ஏன்னா என்னை பார்த்து அப்படியாண்ணா இருக்குது. உங்களுக்கு இப்படி ஆனதுக்கு அப்புறம் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஆறுபட வீட்டுக்கு நீங்க நடந்து வரதான் நான் வேண்டி இருக்கேன். என்னப்போ இப்படி சந்தேகப்படுறேன். இங்க ஒரு 6 லட்சம் இதை போட்டு தெம்பா குடிங்க. முட்டை ஆம்லெட்டும் போடலாம், ஆஃபாயிலும் போடலாம், அதையும் வச்சுங்க. வேற சாத்துக்குடி பிஸ்கெட் வாங்கிட்டு வந்துருக்கும் பாருங்க. இந்த வேறு வாழைப்பழம் இங்க பாருங்க, உங்களுக்காக ஆப்பிள், சாத்துக்குடி, எலுமிச்சம்பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி பாசம் இல்லாம ஏன்னா இங்க பாருங்க. ஏடா நான் எல்லாம் ஒண்ணு வாங்கிட்டு எதுக்குடா பத்துதுன்னா, அது மாச கடைசியா கொஞ்சம் ஃபைனான்ஸ் டைட்டா இருக்குது, அவ்வளவுதான். கொடுங்க. இதையும் வேண்டாம்னு வாங்கிட்டு போயிருவேன். இல்ல இதெல்லாம் உங்களுக்காக நானே போய் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துறேனே. இன்னைக்கு விழுந்து 4 நாளாச்சு, இன்னைக்கு தான் வீட்டுக்கு வர தடம் தெரிஞ்சது இல்லையா? இல்லண்ணா, கொஞ்சம் இடையில கொஞ்சம் வேலையா போயிட்டேன், அதனாலதான். என்ன வேலை? அந்த சட்டக்கல் புதூர்ல பைக்கில் சுத்திட்டு இருப்பேன் அந்த ஏரியா பக்கம். நான் அது பர்சனல், அதை விடு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. ஏய், அங்க என்ன விட்டத்தை பார்த்து சிரிச்சுட்டு இருக்கிற? உண்மையை நினைச்சேன்ன, சிரிச்சேன்ன. நீ என்ன நினைச்சிருப்ப தெரியுமா? நான் சொல்லிட்டா இவனுக்கு இதுவும் வேணும் இன்னும் வேணும்னு நினைச்சிருப்பேன். இல்ல அந்த மாதிரிலாம் நான் நினைப்பேன். நான் உங்க தம்பினேன். இதுவே எனக்கு அடிபட்டு இருந்தா நீங்க பாத்துருக்க மாட்டீங்களா? நான் சிரிச்சுட்டு இருந்திருப்பேன், நீ இந்த மாதிரி படுத்திருப்ப. அதான் நடந்திருக்கு. சரி ஓகேண்ணே, நமக்கு இந்த தமிழ் டெக்ஸோட பொறுப்பெல்லாம் எங்கிட்ட தான் இருக்குது. அப்படியே நான் கிளம்புறேன். எல்லா வியூவர்ஸ் என்ன நம்பி இருக்காங்க, நிறைய வீடியோஸ் போடணும். ஓகே நண்பர்களே, இனிமேல் ஏதாவது ஒரு வீடியோக்கு பெய்டு ப்ரொமோஷன் எல்லாத்துக்கும் என்னையே கான்டாக்ட் பண்ணுங்க. செந்தில்குமார் www.com. கிளம்புறேன், வரட்டுங்களா? ஓகே. இல்லடா நாயா, சொல்லுங்க என்னாச்சு? கீழே ஒரு சட்டி இருக்குது, அது ஏன்னா பாத்ரூம் ஏதாவது வருதா, போனோமா ஹெல்ப் பண்ணுறா. கீழே ஒரு சட்டியா எடுத்துக்கங்கண்ணே. தலையில வைடா. இங்க தலையிலையா? உன் தலையில வைடா. ஏன் தலை இல்லைங்களா? எண்டு கார்டு ஓட்டு எகத்தால படம் பண்றீங்க. எனக்கு தமிழ் டெக்ஸுக்கிற வரைக்கும் எனக்கு எந்தே கிடையாதுடா. இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னா, பெப்பர் சிக்கன், மிளகு கறி வறுவல். வீட்டுக்குள்ளே வச்சு வீடியோ போட்டுவிட்டா நான். நடுறா கிச்சனுக்கு போயிடுறா. நடுறா பார்த்துட்டு நம்ம என்ன செய்ய போறோம்னா, என்னை நல்லா வச்சு செய்ய போறீங்க. அது மட்டும் நல்லா உன்னையெல்லாம் வச்சு செய்ய போறதில்ல. என் மனசுக்கறிகளாம் திங்க மாட்டான். அதனால 1.5 கிலோ சிக்கன் எடுத்துட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு பெப்பர் சிக்கன், அதாவது மிளகு கறி வறுவல் அருமையா செய்ய போறோம். என்னண்ணே, அன்பேவா எம்ஜிஆர் மாதிரி இருந்தீங்க, இப்ப அன்பே சிவன் கமல் மாதிரி ஆயிட்டீங்க. உங்களுக்கு அந்த நிலைமை எனக்கு தெரியும். நீ மூடிட்டு கறி கழுவு. சரி, நல்லா நல்லா கையை விட்டு கழுவு. அது வேளாப்புல தொடர கழுவு. கொஞ்சம் ஒரு சுத்தம், ஹைஜீனிக். நம்ம உடம்புக்கெல்லாம் வணக்கம். இப்போ நம்ம காடு காடா மேடு மேடா போய் ஊர் ஊரா சமைச்சிட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதை வச்சுட்டு கம்முனது. இன்னைக்கு எங்கள் வீட்டு கிச்சன்லேயே சமைக்க போகிறோம். சிக்கன் ரெடி, ஸ்டவ் ரெடி, எல்லாமே ரெடி. நானும் ரெடி. ஆமாம், எல்லாம் ரெடி. இப்போ ஆரம்பிச்சிடலாம். பற்ற வை. பத்த மாட்டேங்குது. கேஸ் திருப்புடா, இல்லாட்டி திருப்புடா. கேஸ் திருப்பினா எம்பக்கம் வந்துருவேன். ஐயோ, அதை ஆன் பண்ணுறா. கேஸ் ஆன் பண்ணிடுறா. இப்படி ஆன் பண்ணுறேன், இப்படி ஆன் பண்ணுறேன். சாமி வேற கூட்டு போங்கடா, கோவத்துல போட்டு போறேன். சோறு திங்கிறதா வேற எதுவுமே தெரியாதா? ஆன் பண்ணிட்டேன். ஐயோ, இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே, தலை வலிக்குதுடா. இந்த சட்டி பாத்தீங்கன்னா பாரம்பரியமான சட்டி. ஏன்னா இதுதான் இந்த யூடியூபுக்காக முதல்ல வாங்கின ஒரு பொருள். இதை வச்சுதான் முதல்ல ஒரு 7 வீடியோ 8 வீடியோ போட்டோம். அதுக்கப்புறம் இதை கை விட்டுட்டோம். எனக்கு காலை விட்டாலும் இந்த சட்டி என்ன கைவிடல. இன்னைக்கு பாத்தியா, பழங்காலமா முன்னாடி இருந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கிற சட்டி இது. இந்த ஆளுக்கு பாத்தீங்கன்னா வேற வேலையே கிடையாது. ஏதோ பரிதாபத்தை பார்க்கலான்னு வந்தோம்னா, இந்த ஆள் நம்மள என்ன பண்றா, பொண்டாட்டி மாதிரி
சாம கூட்டு கழுகு டபுஸ் கழுகு அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்படி. இது எந்த விதத்துல நியாயம் நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை வைக்க போறோம். அது நல்லா இருக்குமா நல்லா இல்லையான்னு சாப்பிட்டா எங்களுக்கு தான் தெரியும். என்னடா கருமன்னு நீங்க பாத்தீங்கன்னா வீடியோவே பார்க்காதீங்க. அவ்வளவுதான். எண்ணெயை ஊத்திக்கிறோம். எண்ணெய் ஊத்த போறீங்க நானு? ஆமா, எண்ணெய் வா எண்ணெயை ஊத்த போறேன், அவ்வளவுதான். எண்ணெய் எங்கன்னா கொண்டு ஊத்த போறீங்க? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துறாது லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. இதெல்லாம் பழைய காமெடி தான், சிரிக்க மாட்டேன். எனக்காக ஒரு டைம் சிரிச்சிருங்க. சிரிக்க மாட்டேன். இவ்வளவு எண்ணெய் ஊத்தலாமாண்ணே? எதுவும் ஆகாதா? பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் இது எல்லாம் போட்டோம்னா நறுமணமா இருக்கு. அதனால இதை கொஞ்சம் போட்டுக்குவோம். எனக்கு கொஞ்சம் சமையல் சொல்லி தரீங்களா? நான் கல்யாணமாயி என்னோட ஆளுக்கு சமைச்சு கொடுக்கறதுக்கு. அப்படி அது நீ கவலைப்பட வேணாம். அந்த பிள்ளைய கல்யாணம் பண்றாங்கல்ல, அவன் கூட்டிட்டு போய் நல்லபடியா சமைச்சு போட்டுருவோம். வெங்காயம் போட்டுக்கிறோம். உரிக்க உரிக்க ஒண்ணுமே இருக்காது வெங்காயம். வெங்காயத்தை இப்ப கீழே ஓட்டுக்கிறோமா மேல ஓட்டுக்கிறோமா? தங்காதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண. ஓ சரி போல. தக்காளியை போட்டுக்கிறோம். அதான் நமக்கு வர மாட்டேங்குது. வருண்டா, இன்னைக்கு தான் வரல. அடுத்த நம்ம தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இஞ்சி பூண்டு விழுத போட்டுக்கிறோம். அதான் ஆல்ரெடி விழுந்துட்டீங்களே, இது எங்க போய் விழுகிறது? நீ ஒரு டைம் விழுவீங்களா? அப்படி சொல்லிட்டா. யானை குளிக்கல இருந்தா எறும்பு எட்டி பார்க்குமாமா. அந்த கதையா இருக்கு இதோடது. ஓகே, இப்போ இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து ஆவலுடன் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சிக்கன் எடுத்து கொட்டிடுவோம். இந்த சிக்கன் ஏன் பச்சையா இருக்கு தெரியுமா? ஏன்? ஏன்னா யாருமே வேக வைக்கணும். வீடியோ ரெக்கார்ட் இருக்குன்னு பாக்குறேன். நான் அடி சொம்ப எடுத்து மண்டை பொழந்துருவேன். எனக்கு பேசிக்காவே நகைச்சுவை திறன் ஜாஸ்தி. அழகா அப்படியே உடையாம எடுத்து கிண்டி விடணும். இதுக்கு பேர் தான் கிண்டுதல் என்று பெயர். நான் நல்லா கிண்டுவேன். நீ எப்படின்னா என்கிட்ட வேலை செய்யாம ஓப்பி அடிச்சு கிண்டுவேன். அப்புறம் அந்த பிள்ளைகிட்ட கிணத்துக்கிட்ட போனா கிண்டுன்னு கிண்டிட்டு இருப்பேன். கம்பெனி சீக்கிரட்டை வெளியே சொல்லாத. அடுத்து H2O வேதிப்பொருள் சேர்க்க போறோம். அதாகப்பட்டது. அடுத்து என்னன்னா குருமிளகு, சோம்பு இதெல்லாம் போட்டா ஒரு பெப்பர் பொடி நாங்களே தயார் பண்ணிட்டோம். கடையில வாங்கினா நல்லா இருக்காதுல்ல, அதனால. யாரு பண்ணது? நான் பண்ணது, அதை சொல்லுங்க. இதெல்லாம் பண்ணீங்க, நானும் பண்ணல, எங்க அம்மா பண்ணி கொடுத்தது நான் போடுறேன். நான் அவ்வளவுதான். சேர்த்துக்க போற வேதிப்பொருள் NaCl. அதாகப்பட்டது இந்த படிக்காதவங்களுக்குலாம் தெரியாது. குளிக்கலனா அடிக்கும் கப்பு, சோத்துக்கு தேவை நல்ல ஒரு உப்பு. உப்புறாங்க மேலுக்கு எந்திரிச்சடாய. அதாவது நான் சொல்லுமா சொல்லு. கால் அடிக்கிட்டு நாட்டிலேயே சேர்ந்து உங்களுக்கு ஒரு மாவு கட்டு பெருசா போட்டுருவாங்க. அப்பதான் நீங்க வாய் கஷ்டம் பண்ணிருக்கீங்க. உப்பிட்டு போடுங்க. உப்பிட்டோட உள்ளளவுன்னு நினைக்கிறேன். நீ எனக்கு எத்தனை தடவை உப்பு போட்டிருக்கேன்? அந்த முக்கு தான் மறந்துடுவேன். தெரியல. உப்பு தாண்டி குடியில போயிட்டே இருப்பீங்க. ஒரு ஸ்பூன் எவ்வளவு போடுறீங்களா? ஏன் உங்களுக்கு தெரியுமா? அடுத்து ஒரு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சோம்னா சுவையான சூடான பெப்பர் சிக்கன் நமக்கு ரெடி. அது வரைக்கும் வேகட்டும். இல்ல நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னா. என்னங்க நான் தப்பு பண்ணுங்கன்னா? நீங்க ஹாஸ்பிட்டல் போகும்போது எங்களுக்கு சொல்லிருக்கணும். ஏனுங்கண்ணா நர்ஸ் பிள்ளை ஏதாவது கரெக்ட் பண்ணுவீங்களா? வந்து அப்படியெல்லாம் இல்ல. எவ்வளவு செலவாச்சு இதுக்கு? இதுக்குங்களா 8000 ரூபாய் ஆச்சுங்க. 8000 ரூபாய் செலவாச்சு. 250 தான் நான் சரி பண்ணிருக்கேன். ஏன் என்னொன்னீங்க ஒரு குவார்டர் வாங்கிட்டு கடிச்சிட்டு குப்பர் படுத்துன்னு சொல்லுவீங்க? அப்படி இல்லைங்க. இப்ப பாரு கைவசம் இங்க பாரு மாவு கட்டு. நீங்க போட்டிருக்க பேரு மாவு கட்டு. ஓகேவா? இதை வச்சு ஒரு தேய்ச்ச அப்படியே கால் ஒரு சுத்துனா
எப்பேற்பட்ட கால் வலியா இருந்தாலும் பாரு பாத்துங்க இதான் மாவு கட்டு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். கசம் அபூகா குசம் துறந்திடு ஜீசே. Okay, it's finally we are making the pepper chicken ready. Okay, இது ஓபன் பண்றேன் நான். நீங்களும் நானும் ஆவலுடன் எதிர்பார்த்ததா கறியெல்லாம் அப்படியே பூ போல வந்திருக்கு. அப்படின்னா தெரியும். Finally we made for pepper chicken. அருமையா கறியில வெந்திருக்கு. இவர் மூச்சோட ஒருத்தர் சாப்பிட்டு இருக்கான். நல்லாவே இருக்கு. எப்படா இருக்கு? அட்டி பொலிதான் பயங்கரம். அமுக டுமுக அமால் டுமால்.